3வது வசனம் பாருங்களேன். பாக்கியவான்கள், பிளெஸட் பீப்புள். வெளிப்படுத்தல் 22:14, ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவது இருக்கும். மனுஷன் அதை இழந்துட்டான் பாவத்தினால. ஜீவ விருட்சம் இப்போ எங்கே இருக்கு? பரலோகத்தில் இருக்கு. வெளிப்படுத்தல் 2:7 வசனம் படிச்சு பாருங்க. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவது இருக்கும். வாசல்கள் வழியாய், 12 வாசல்கள் இருக்குல்ல, வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள், பரலோக நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். பார்த்தீங்களா? மீதமானவர்கள், பரிசுத்தவான்கள், பாக்கியவான்கள். அவங்க என்ன செய்வாங்க? ஆண்டவர் முதல்ல, அதுக்கப்புறம் என்ன? அவருடைய கற்பனைகள். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த 3 வசனங்களுமே கற்பனைகளை பற்றியே பேசுகிறது. இயேசுவின் வருகைக்கு முன்பாக இயேசுவின் அன்பையும் 10 கட்டளைகளின் மகத்துவத்தையும் உணர்ந்து அதன்படி வாழும், அதை அப்படியே அறிவிக்கும் உத்தமமான ஒரு ஜனக்கூட்டம் கர்த்தருக்கென்று எழும்பும் என்பதே வெளியாகமத்தின் வெளிப்பாடு ஆகும்.